அனைவருக்கும் வணக்கம். 6, 8ஆம் அதிபதிகளின் சேர்க்கை என்பது ஒரு ஜாதகத்தில் கூடாத சேர்க்கை. அது எந்த லக்னமாக இருந்தாலும். இதை சில பேர் விபரீத ராஜயோகம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. 6, 8ஆம் அதிபதிகள் யாராக இருந்தாலும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6, 8ஆம் அதிபதிகள் எதிரி கிரகங்களாகவே வருவார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய சேர்க்கை என்பது அவருடைய தசாபுத்தி காலங்களில் ஜாதகரை வாட்டி வதைக்கும். 6, 8 இந்த காம்பினேஷனே ஜோதிடத்தில் ஒரு ஆகாத காம்பினேஷன். இந்த நிலையில் அதாவது பௌர்ணமி யோகத்தில் சந்திராதி யோகத்தில் வந்த கிரகங்கள் இருக்கும்போது மட்டுமே அதற்கு விதிவிலக்கு. அந்த 6, 8ஆம் ஆதிபத்திய சுப விஷயங்கள் நடக்கும். இந்த நிலையில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் நண்பர்களாக வரமாட்டார்கள், எதிரி கிரகங்களாகவே வருவார்கள். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இவர்களுடைய சேர்க்கை என்பது அவர்களின் ஜாதகத்தை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய தசாபுத்தி வரும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 7/7/1988 1:25 PM அளவில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகர் பிறந்தது துருவ லக்னம், மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன் சனி, 11ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் அமைப்பு. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. இங்கே லக்னாதிபதியை அஷ்டமாதிபதியாகி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இது நல்ல நிலை அல்ல. அதாவது சில லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வருவார், லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார், துருவ லக்னத்துக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வருவார், மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வருவார், விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார். இந்த நிலையில் அவர்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டு பலன்களை தான் முன்னிறுத்தி செய்வாங்க. ஆனாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி அதாவது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் என்றாலும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பது ஜாதகரின் தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன் இவற்றை அதிகரிக்கும். ஆனால் லக்ன பலன்களை அவர் முழுமையாக தர கடமைப்பட்டவர் அல்ல. 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு திருமணமே மிகவும் தாமதமாக நடைபெற்றது. ஏன்னு கேட்டால் அங்கே குரு சுக்கிரன் சேர்க்கை, மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்ப்பதும், லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதும், 5இல் ராகு இருப்பதும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமதப்பட்ட பாக்கியம் போன்ற அமைப்புகள் தான் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறது. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை ஆரம்பிச்சவங்க தான் திருமணமே ஆச்சு. இந்த ஜாதகம் பிறந்தது கேது திசையில் இருந்திருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் கேது திசையில் வரும். சுக்கர திசையில் இருப்பதற்கு சென்றது. சுக்கரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டோடு குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் 4ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் இருப்பதாலும் புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும் இந்த ஜாதகம் ஓரளவு படித்தார். புதனின் துறையான ட்ரேடிங் துறையில தான் இந்த ஜாதகர் இருக்கார். இங்க மேம்போக்காக பார்த்தா சுக்கரனோட துறையில் இருப்பாங்கல்ல, ட்ரேடிங் துறை. ஏனென்று கேட்டால் இங்கே குரு சுக்கரன் இணைந்திருக்கிறார்கள். இங்கே புதன் 9ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் சனியின் பார்வையை பெற்றாலும் இங்கே ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற அமைப்பில் இங்கே இவருக்கு சூரிய திசை நன்றாகவே இருந்தது. சூரிய திசை இவருடைய தொழில் நன்றாக இருந்தது. ஆனால் தகப்பனாருக்கு தொழில் வழியாக சில பிரச்சனைகளை இந்த சூரிய திசை சூரியன் சனி கொடுத்து பார்த்துறாங்க இல்லையா, தாய் தந்தை அமைப்பு கிடும் இல்லையா அந்த அமைப்புல. ஆனால் இந்த ஜாதகருக்கு சூரிய திசை நன்றாகவே இருந்தது. ஏனால் ராஜயோகாதிபதி சனியின் பார்வை இருப்பதாக, அதாவது ஆதிபத்தியம் என்பது வேறு, காரணம் என்பது வேறு. இதை நன்றாக புரிந்து கொள்ளும் போது நமக்கு சில விஷயங்கள் பிடிப்படும். இங்கே 5, 11 கூடியவர்கள் கனெக்ட் ஆகிறார்கள். ஆதிபத்திய ரீதியாக நல்ல பலன்கள். சூரிய திசையில் இந்த ஜாதகம் நன்றாகவே இருந்தார். சந்திர திசை ஆரம்பித்தவன் இவருடைய தொழில் அதாவது ஒரு நல்லாவே உச்சநிலைக்கு போச்சு. சந்திர திசை செவ்வாய் புத்தி, ராகு புத்தி கூட பெரிய கெடுதல்களை இவருக்கு தரவில்லை. ஏனென்று கேட்டால் ராகு சனியின் பார்வையில் செவ்வாயுடன் டிகிரி அடிப்படையில் சனியின் பார்வையில் இருந்தாலும் ராஜயோகாதிபதியின் பார்வை என்றார்கள். சில நிலைகள்ல பாத்தீங்கன்னா ரிஷப துலாலகணத்துக்கு சனி எங்கிருந்து பார்க்கிறார், ஒரு சுபரின் வீட்டில் இருந்து பாபத்தன்மை அடையாமல் பார்க்கும் நிலையில் அவரின் பார்வை ஆதிபத்திய ரீதியில் நல்ல பலன்களை செய்யும். காரக ரீதியில் கெடுதல்களை இருந்தாலும் ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற அடிப்படையில் ஆதிபத்திய ரீதியில் நல்ல பலன்களை செய்யும். குருதசை வந்தது சுத்தமாக இவருடைய அதாவது மனபயம், மரண பயம். 6, 8 காம்பினேஷன். 8ஆம் அதிபதி சுக்கரனுடன் தனக்கு ஆகாத சுக்கரனின் வீட்டில் எரிச்சலுடன் சுக்கரனுடனே இணைந்திருக்கிறார். அதாவது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடன் அதிகமாகி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அனைத்தும் இந்த குருதசை தந்தது.
ஜாதகர் செயல்பட முடியாத நிலையில் வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாகி மன பயம், மரண பயம் அனைத்தையும் இந்த குரு புத்தி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா ஜாதகம் 1.5 வருஷமா சுத்தமா எதிரையுமே செயல்பட முடியாத நிலை. இதற்கு காரணம் என்ன? துராலக்கணத்திற்கு வரக்கூடாத குரு தசை புத்தி. துராலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு 11ஆம் இடத்தை தவிர வேறு எது இருந்தாலும் நல்ல பலன்கள் அவருடைய தசை புத்தி செய்யவே மாட்டாங்க. போதாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல குரு இது நாள் வரைக்கும் வந்து நேசத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து சனியின் பார்வையில், அதாவது கோச்சாரத்துல தசானாலும் புத்தியானாலும் கோச்சாரத்துக்கும் பாதிக்கப்பட்டது கடுபலங்கள் மிக கடுமையாக இருக்கு. குரு புத்தியே நடந்து குரு கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில இருந்தாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வையில் மிகவும் அதாவது பாபத்துவமாக இருக்கும் நிலையில் குரு புத்தி ஜாதகத்திலும் குரு 8ஆம் இடத்தில் போய் சுக்கிரன் வீட்டில் அஷ்டமாதிபதி சுக்கிரனுடன் இணைந்து பகைத்தன்மை அடைந்திருந்த காரணத்தால் குரு புத்தி முழுவதும் இந்த ஜாதகம் அதாவது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், தொழில் முடக்கம், பணம்னா என்ன பாக்கெட்ல 10 ரூபா பார்க்கறது பெரிய விஷயம், அந்த மாதிரியான அமைப்புகள். வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டார். ஏன்னால் வெளியில் சென்றால் அசிங்கம் அவமானம் நடந்துவிடும் என்ற பயம், மேலும் உயிரை பற்றிய பயம், தமக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற பயம், பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற அமைப்புகள் தம்மை தாக்கிவிட்டு என்ற ஒரு மாதிரியான அதாவது மரணம் மனம் போன்ற விஷயங்களை பற்றிய ஜாதகருக்கு பயம் அதிகமாக இந்த குரு புத்தியில் ஆரம்பித்தது. இன்னும் தொடர்ந்து ஒன்றாக இருக்க இந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா குரு புத்தி மாதிரி சனி புத்தி இந்த ஜாதகர் சகஜ நிலைக்கு திரும்புவாங்க. எனவே ஒரு ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதிகள் இணைவு எடுத்து தசாபுத்தி நடத்தும் போது அந்த ஜாதகர் மிக கடுமையான கெடுபலன்கள் சந்திப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் உண்டாகும். சந்திர தசை ஆரம்பிச்சோம் நல்லா போயிட்டு இருந்தது ராகு புத்தி வரைக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே அமாவாசை சந்திரன் அல்ல, அப்போ அஷ்டமி திதி தான் இருந்திருக்காரு. சந்திரன் அப்புறம் தான் மேசத்துக்குள்ள வந்திருக்காரு. சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு கேந்திரங்களாக இருக்கும் அமைப்பு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் வருகிறது. 10 குடையும் 7ல அதாவது பிடித்த நண்பரான செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். அப்ப தொழில் நன்றாகவே இருந்திருக்கும். 10ஆம் அதிபதி திசை சந்திரனுக்கு எந்த விதமான பாவகிரக தொடர்பும் இல்லை. ஆனால் சந்திர செவ்வாய் ராகு புத்தி முடியும் வரையில் தொழிலில் ஒரு உன்னத நிலையை அடைந்த இந்த ஜாதகர் குரு புத்தி முடிவு அப்படியே பிளாட் தலைகீழாக புரட்டி போட்டது. 3, 6 கூடியவன் 8ல, இன்னும் சொல்ல போனா 3ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சு 6ஆம் வீட்டுக்கு 3ல மறையாது. இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடம் இருந்து குறைவான மறைவு ஸ்தானம் இருக்கும். 6ஆம் வீட்டு பலன் தான் அதிகமா செய்வார் தசாபுத்தியில. கடன், அசிங்கம், அவமானம், பம்பு, வழக்கு. 6, 8 6ஆம் இடங்கிறது பம்பு, வழக்கு, கடன், 8ஆம் இடங்கிறது அசிங்கம், கேவலம், தலைமறைவு. இது மாதிரியான அமைப்புகளை தான் இந்த குரு புத்தி இந்த ஜாதகத்துக்கு தந்தது. 6, 8 காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் ஆகாத காம்பினேஷன். ஆனாலும் ஜாதகர் இதை சமாளித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? லக்னாதிபதி 8ல் பிறந்தாலும் ஆட்சியா இருக்கார். லக்னம் பாவத்துவம் அடையவில்லை. லக்னமும் கெட்டிருந்தது அந்த ஜாதக லக்னாதிபதியும் கெட்டிருந்தது. ஜாதகர் குரு திசையிலே வந்து பாத்தீங்கன்னா அதாவது அகல பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் லக்னாதிபதி அங்கே 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தோம். லக்னத்தை ஒரு சுபர் என்ன இருந்தாலும் சூரிய கேந்திரத்தில் இருக்கிற தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் முன் அமாவாசை இருக்கிற சந்திரன் இல்லை. சூரியனுக்கு கேந்திரத்தில் அதாவது தான் 2 டிகிரி வெளியே வந்திருக்காரு மீனத்திலிருந்து. சூரியன் 23 டிகிரி போயிட்டார். அப்ப சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு கேந்திரமாக இருக்கும் வந்து ஒரு சுபர் பார்க்கின்ற அமைப்பில் 10ஆம் அதிபதி திசை நடந்ததால் முதல் 3 புத்தியில் ஒரு நல்ல நிலையில் இருந்த ஜாதகர் புத்தியில் அதாவது முடங்கி போய்விட்டார். இருந்தாலும் தசாநாதன் வலுவாக இருப்பதால் லக்னாதிபதி 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக இருப்பதால் சனி புத்தி ஆரம்பித்தவுடன் இவருடைய தொழில் மீண்டும் நன்றாக இருக்கும். சனி புத்தி தான் அவருக்கு புத்திர பாக்கியம் அமைப்பு கிடைக்கும். ஏனென்றால் அவர் தான் 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டை பார்த்தாலும் குருவின் வீட்டில் இருக்கும் சனி கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்தை தருவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒரு ஜாதகத்தில் 6, 8 தொடர்பு என்பது எந்த தசாபுத்தி வந்தாலும் 6ஆம் அதிபதி புத்தியாக 8ஆம் அதிபதி புத்தி எது வந்தாலும் அந்த ஜாதகரை பாடாய்படுத்தும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தசாநாதன் வலுவாக இருக்கிறதுனால ஜாதகம் சமாளிச்சுட்டு இருக்கார். லக்னாதிபதியும் வலுவாக இருக்கார். என்ன 8 மடங்கு அவர் ஆட்சியா தான் இருக்கார். சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் முழு மறைஸ்தானம் தான். இருந்தாலும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்தை ஒரு சுபர் பார்க்கிறார். இந்த அமைப்பில் ஜாதகர் அதாவது மீண்டும் எழுந்து வருவார் என்ற நம்பிக்கை இந்த
ஜாதகத்தில் தெளிவாக தெரிகிறது. சனி புத்தியிலிருந்து அதனுடைய அமைப்பு படிப்படியாக நன்றாக இருந்து ஒரு நல்ல நிலைமை அடையக்கூடிய ஜாதகம் தான். ஆனால் லக்ன ஆடக்கூடியவர் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகம் 6ஆம் அதிபதியாகி அவர் 8ஆம் அதிபதியுடன் இணையும் நிலையில் ஜாதகர் எதிர் நடக்கா கஷ்டங்களை அனுபவிப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி.